நண்பா, இந்த ஒரு வீடியோவுல சூர்யா சார் நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 180 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு திரைப்படம் தமிழகத்துல மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருந்தது, இந்த ஒரு திரைப்படம் தமிழகத்துல மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குது, ஷேர் மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்குது, அதிலும் குறிப்பாக தமிழகத்துல கருப்பு திரைப்படத்திற்கு எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் 350 கோடிக்கு மேல கலெக்ஷன் செய்து ஒரு புதிய சாதனையை படைத்திருந்தது. இந்த ஒரு வீடியோவில் தமிழகத்துல மட்டும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கலெக்ஷன் பண்ணி இருக்குது, லாபம் மட்டும் எவ்வளவு அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல கருப்பு திரைப்படத்திற்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைத்திருந்தது. ஆனா ஓடிடி தளத்துல வெளியாகும் போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, 188 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள கருப்பு திரைப்படம் தமிழகத்துல மட்டுமே 175 கோடி வரை வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. இதன் மூலம் 80 கோடிக்கு மேல ஷேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்திற்கு கிடைத்திருக்குது. இதன் மூலம் கருப்பு திரைப்படத்திற்கு தமிழகத்துல மட்டுமே 40 கோடிக்கு மேல லாபம் வந்து கிடைத்திருக்குது. கருப்பு திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யாஸோட அடுத்த திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகுது. அந்த ஒரு திரைப்படமும் கண்டிப்பாக வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. தமிழகத்தில் மட்டுமே 40 கோடிக்கு மேல கருப்பு திரைப்படத்திற்கு தமிழகத்தில் மட்டும் கருப்பு திரைப்படத்திற்கு 40 கோடிக்கு மேல லாபம் வந்து கிடைச்சிருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வெளிநாட்டில் கருப்பு திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருந்தது, எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றத அடுத்து வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.